போன வாரம் தண்டனையும் சுகரும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நமக்கு தண்டனை அவசியமா? கண்டிப்பாக தேவையில்லை. உதாரணமாக டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறது வந்து மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி, டிசிப்ளினாக இருக்கிறது வந்து உண்டியலில் காசு போடுற மாதிரி. ரெண்டுமே சின்னது தான், ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ். டிசிப்ளினாக இருந்தாலே தண்டனை தேவையில்லை. உதாரணமாக நம்ம வந்து சீக்கிரம் சாப்பிடணும், நிறையா சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் டிசிப்ளின். இதை நம்ம கண்ட்ரோலாக வச்சுருந்தோம்னாலே நமக்கு முதல்ல சுகரே வந்திருக்காதுல்ல. அதனால நம்ம டிசிப்ளினாக இருந்தாலே போதும், தண்டனையை தவிர்க்கலாம். தண்டனையை தவிர்க்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லையா? எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையா லாஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் ஒரு கோச்சுக்கிட்ட போனேன். அவர் என்னோட ட்ரேடிங் சிஸ்டத்தெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அவர் சொன்னது, உன் ட்ரேடிங் சிஸ்டம்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா, ஆனால் உன்கிட்ட டிசிப்ளின் இல்லை, மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னார். அதை நான் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட் நல்லா தான் இருக்குது. இது வந்து ட்ரேடிங்க்கு மட்டும் இல்லை, சுகரை கண்ட்ரோல் பண்ணனாலும் சரி, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கானாலும் சரி, எல்லாத்துக்குமே இதை அப்ளை பண்ணலாம். எனவே நம்ம தண்டனைக்கு போகாமல் டிசிப்ளினாக இருந்து நம்ம வாழ்க்கையை சீராக்குவோம். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.